வணக்கம், நான் ஜோதிடர் அஷ்டோகண்ணன். இந்த பதிவில் நாம் கன்னிராசிக்கு குருப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் 2024 அப்படிங்கிறத பார்க்குறோம். கன்னிராசி 9ஆம் இடத்துக்கு குரு வந்திருக்காரு. ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது. அப்போது அந்த அளவுக்கு சிறப்பாக அந்த குருவுடைய தன்மையை எடுத்து கூறியிருக்காங்க. அப்போது 9ல் இருக்கக்கூடிய குருவானவர் ராசிக்கு 9ல் இருக்கக்கூடியவர் ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு. குருவுக்கு உகந்த ஸ்தானத்தில் குரு வந்திருக்காரு. அஷ்டம குருங்கிறது 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு விலகி இருக்கார். ஆக நன்மைகள் அதிகம் கிடைக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி, ரிஷபத்துக்கு வந்திருக்க குரு பயிற்சியால் நன்மைகள் அதிகம் கிடைக்கக்கூடிய ஒரு ராசியாக உங்கள் ராசி இருக்குது. இதுவரைக்கும் இருந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கவங்களுக்கு சரியாகக்கூடிய ஒரு காலகட்டம், முன்னேற்றம் கிடைக்கும். மனதில் புத்துணர்ச்சி பிறக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய எண்ணங்களில் ஒரு முயற்சிகளில் எண்ணங்களில் அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். திருமண தடை, குழந்தை பாக்கியம் இது தடைப்பட்டவங்களுக்கு இது கிடைக்கக்கூடிய நேரம். திருமணம் ஆகாதவங்களாக இருந்தால் அவங்களுக்கு ஆகக்கூடிய ஒரு நேரம். தகுந்த வரன் அமையும். அதே போல் திருமணம் சார்ந்த முயற்சிகள்லாம் வெற்றி பெறும். குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்களுக்கு இது சரியாகக்கூடிய காலகட்டம். நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்துருக்கக்கூடிய வெளிநாட்டு பயணங்கள் எதிர்பார்த்துறவங்களுக்கு அது கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. வேலையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். குறிப்பாக தொழில் போட்டிகள் குறையும். அதோட வியாபாரத்தில் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. வேலை செய்பவர்களுக்கு, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கவங்களுக்கு இடமாற்றம் சிறப்பாக அமையும். கூடுதல் வருமானத்துக்கான ஒரு சில வாய்ப்புகளும் இங்கே கிடைக்கும். உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது உங்களுக்கு. மனைவி வழியில் சில ஆதாயம் உண்டு. மனைவி வழி சொத்துக்கள் இருந்தால் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அல்லது மனைவிக்கு வேலையில் ஒரு முன்னேற்றம், அவர்களால் நன்மை. அதே போல் உங்களுடைய கணவராக இருந்தால் கணவர் வழி உறவுகளால் நன்மைகள், கணவருடைய வழியில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சொத்துக்கள் இருந்தால் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இந்த குருவுடைய பயிற்சியானது உங்களுக்கு 4 மற்றும் 7 குடையவராக குரு 9ல் இருக்கும்போது வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் குறையும். அது எளிதாக முடியும். வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் பலருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தந்தை வழி நபர்களால் ஆதாயம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தெய்வ அனுகிரகம் அதிகம் கிடைக்கக்கூடிய நேரம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, தெய்வ வழிபாட்டுக்கு தகுந்த தலங்களுக்கு, அதாவது குறிப்பிட்ட சில தலங்களுக்கு போயிட்டு வரணும். இஷ்ட தெய்வத்துடைய தலங்களுக்கு அல்லது குலதெய்வத்துடைய வழிபாட்டுக்கு போயிட்டு வரணும்னு அதில் தடை இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் நினைத்த உடனே போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அல்லது விரைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இந்த பயணங்களால் நன்மை என்பது பார்த்திங்கன்னா, வேலை சம்பந்தப்பட்ட பயணமாக இருந்தாலும் நன்மை, தொழில் சம்பந்தப்பட்ட பயணமாக இருந்தாலும் நன்மை, வியாபாரமாக இருந்தாலும் நன்மை. இதோடு நீங்கள் ஆன்மீக பயணம் சென்றாலும் அதில் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இதோடு நீங்கள் சுற்றுலா செல்லக்கூடிய ஒரு அமைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். சகோதரர்களோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். அது இடப்பிரச்சனையாக இருந்தாலும், பணம் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சகோதரர்களால் இருக்கக்கூடிய பிரச்சனை குறையும். அண்டை வீட்டார்களோட சிலருக்கு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை கூட இப்போ குறையக்கூடிய ஒரு காலகட்டம் தான். குழந்தைகளுடைய கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு. குழந்தைகளுக்கு ஆதாயம் உண்டு. குழந்தைகளால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. குழந்தை பாக்கியம் தடைபட்டவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இதோட பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை இருக்கவங்களுக்கு அது சுமூகமாகக்கூடிய நேரம். அப்போது இது சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் அதிகம் நடைபெறக்கூடிய நேரமாக இருக்கும். அது குழந்தைகளுக்கானதாக இருக்கலாம், பெரியவர்களுக்கானதாக இருக்கலாம், இன்னும் வயதானவர்களுக்கு நடத்தக்கூடிய சில நிகழ்ச்சிகள் இருக்குல்ல, 60ஆம் கல்யாணம், மற்றது தாய் தந்தையருக்கு உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு, அவர்களுக்கு சொத்துக்கள் வாங்குகிற அமைப்பு, இப்படி எல்லாருக்குமே குழந்தைகள்லேருந்து பெரியவர் வரைக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நன்மைகளை அதிகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேரம் இருக்கும். அப்போது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த குரு பயிற்சியில் பல வகைகளில் நன்மைகளையும் ஒரு முன்னேற்றத்தையும், மற்றவர்கள் மத்தியில் உங்களுடைய புகழ் செல்வாக்கு அந்தஸ்தை கூடக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்குது. உங்களுடைய சொல்லுக்கு குடும்பத்தார், உறவினர்களும் நண்பர்களும் செவிசாய்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. அவர்கள் குடும்பத்தில் பிரிந்த நபர்கள் ஒன்று சேரக்கூடிய நேரம். அதோட பிரச்சனை தந்தவர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு நேரம். உடல் ஆரோக்கியமும் மேம்படக்கூடிய நேரம். இப்படி பல வகைகளில் நன்மைகளே அதிகம் கிடைக்கும். எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றி எளிதாக இருக்கும்.
அதோட நீண்ட நாள் தடைப்பட்ட காரியங்கள்லாம் நடைபெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. அப்போ பல வகைகளில் மாற்றம், முன்னேற்றம், மகிழ்ச்சி மற்றும் நன்மை, மேன்மை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பயிற்சி இருக்குது. இதோட உங்களுடைய ஜாதகத்தில், கன்னிராசிக்காரங்களுடைய ஜாதகத்தில், ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் தசாபுத்தியானது சாதகமாக இருந்தால் இந்த குரு பயிற்சி பெரிய ஒரு வெற்றியை, பெரிய ஒரு சாதனையை படைக்கக்கூடிய நேரமாக உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்தி சற்று சாதகம் இல்லைன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அதை சரி செய்யக்கூடிய அமைப்பில் அதில் இருக்கக்கூடிய தீமைகளை குறைத்து நன்மைகளை அதிகரிக்கும். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருந்தாலும் சிறப்பான ஒரு பலன்களை தர காத்திருக்குது. நன்றி, வணக்கம்.